கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கணும். கூட ஒரு காவல் அதிகாரி எந்த பதவியிலே ஒரு காவல் அதிகாரி பதவி பிரமாணம் செய்ய போகிறார் என்றால், அந்த பதவி பிரமாணத்திற்கு முன்பாக அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வாசிக்க வேண்டும். அதாவது அந்த பதவிக்கு வருவதற்கு முன்பாக எப்படிப்பட்ட செயலை, எப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்வேன், கடைபிடிப்பேன் என்ற ஒரு உறுதிமொழி. அரசியல்வாதிகள் எடுத்தாலும் சரி, அவர்களும் அந்த பதவிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பதவி பிரமாணம். மருத்துவர்களை நாம் எடுத்தாலும் சரி, அவர்களும் அந்த பதவிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பதவி பிரமாணம். இப்படி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் ஒரு பதவி பிரமாணம் செய்கிறார்கள். அதாவது வேலையை தொடங்குவதற்கு முன்பாக அந்த வேலையில் இருக்கிற அந்த ஆடையை, அந்த உடையை அணிவதற்கு முன்பாக, இராணுவ அதிகாரியாக இருந்தாலும் சரி, அதுவும் இராணுவ அதிகாரியாக நாம் பதவி பிரமாணம் வகிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ முதலாவது அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதற்கு நான் இணைந்த பிறகு தான் அந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்க, அப்படிப்பட்ட பதவியில் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதுபோலத்தான் பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் முதலாவது சர்வீஸு, அதாவது தேவனுக்கு முதலாவது நாம் வேலை, தேவனுக்கு முதலாவது பணியாட்களாக, தேவனுக்கு முதலாவது நாம் ஊழியம் அப்படி செய்ய வரணும்னு நினச்சா, அப்படி பிரியப்பட்டால், தேவனுக்கு நாம் முதலாவது சர்வீஸ் செய்யணும்னா தேவனுடைய பிள்ளையாக முதலாவது நாம் மாறணும். அப்போ தேவனுடைய பிள்ளையாக இல்லாமல் தேவனுக்கு நாம் சர்வீஸோ ஊழியமோ செய்ய முடியாது. அப்போ இந்த சர்வீஸ் செய்வதற்கு 2 நியமங்களை தேவன் நியமிக்கிறார். தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, தேவனை பின்பற்றுவதற்கு, தேவனுக்கு வேலை செய்வதற்கு 2 காரியம். அதாவது தேவனை உயர்த்தி பாடுவதென்றாலும் சரி, ஜெபம் என்றாலும் சரி, உபவாசிப்பது என்றாலும் சரி, அவர் காசு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, காணி கொடுப்பது, எது அவருக்காக நீ செய்ய போனாலும், நற்செய்தி சொல்லிட்டு இருந்தாலும் சரி, எது செய்ய போனாலும் முதலாவது 2 காரியம் அவசியமாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. அதுதான் பதவி பிரமாணம் மாரி. அதுதான் அந்த பணியை செய்வதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான 2 காரியம் எதுன்னா, முதலாவது தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும், அடுத்தது சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போ சாட்சி இல்லாமல் சர்வீஸ் செய்ய முடியாது என்று நான் சொல்ல, பைபிளில் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் அழைக்கிறாரே தன்னுடைய பணியை செய்வதற்கு மனிதனை பார்த்து. அப்போ சாட்சி என்பது எது? இப்போ நம்ம பிள்ளையாக ஆகிட்டோன்னு வச்சிங்களேன், அதுக்கு பிறகு சாட்சி. அப்போ பதவி பிரமாணம் வகுத்துட்டோம், பதவியில் அமர்ந்துட்டோம், காவல் அதிகாரி அமர்ந்துட்டோம், லஞ்சம் வாங்கிக்கின்னு, ஊழல் செஞ்சுக்கின்னு, விபச்சாரம் செஞ்சுக்கின்னு, உள்ளேயே எல்லா வயலன்ஸையும் நம்ம செய்து கொண்டால் நம்மளை பார்த்து யாராவது காவல் அதிகாரி என்று சொல்வார்களா? நாம் செய்த பதவி பிரமாணத்திற்கும் நாம் செய்கின்ற செயலுக்கும் முரண்பாடாக இருக்குது. அப்போ சாட்சி என்பது கேரக்டர், குணம், நற்குணம், இருதய குணம், இருதய சுத்தம், கண் சுத்தம், நாவு சுத்தம், சிந்தை சுத்தம், இவையாவும் கேரக்டர் சார்ந்தது. அப்போ செய்த பதவி பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியத்திற்கு நான் செய்வேன், கீழ்ப்படிவேன்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளும் சரி, ஆன்மீகவாதிகளும் சரி, காவல் அதிகாரிகளும் சரி, ஆசிரியர் யாராக இருந்தாலும் சரி, அந்த பிரமாணத்திற்கு ஏற்ப அந்த கேரக்டர் செயல்பட வேண்டியது அவசியம். அந்த செயல்பாடு தான் பிரியமானவர்களே சர்வீஸ், வேலை. அப்போ தேவனுக்கு ஊழியம் நாம் எவ்வளவு செய்தாலும் தேவனுடைய பிள்ளையாக இல்லாமல், சாட்சி இல்லாமல் தேவனுக்கு ஊழியம் செய்வது சாத்தியமே இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இன்று பலர் போலியாக தேவ பிள்ளையை போல நடித்து, சாட்சி இல்லாமலேயே பின்பக்கம் கேடுகட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, ஆனால் மனிதனுக்கு முன்பாக தேவ பிள்ளையைப் போல, சாட்சி உள்ளது போல காண்பிக்கிறார்கள். இன்றும் அரசியலும் சரி, காவல்துறையிலும் சரி, நான் எல்லாரையும் சொல்ல, பலர் அப்படிப்பட்ட இருமுகத்தை காண்பிக்கிறார்கள். அப்போ தேவனுக்கு நாம் எவ்வளவு செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, தேவனுக்காக நான் எப்படியாக செய்கிறேன் என்பது தான் மிக முக்கியமானது. அப்போ தேவனுடைய பிள்ளையாக யோவான் 1:12 நம்ம சொல்லுவோம். பிரதர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் பிரதர், அவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டார் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, உண்மைதான். இந்த தேவன் மீது, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்து
நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய பிள்ளையாக அந்த அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த ஏற்றுக்கொள்வது என்பது தான் செயல்பாடு. அதுதான் பிரியமானவர்களே ஒரு கான்ட்ராக்ட் மாரின்னு வச்சுங்களேன். ஒரு பதவி பிரமாணம் நம்ம செய்கிறோம், ஏற்றுக்கொள்வது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பதவி பிரமாணம், அதாவது ஒரு பதவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு அமைச்சராக இந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு டாக்டராக நான் இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு ஆசிரியராக நான் இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ வேலையில் நான் இங்கே ஃப்ரான்ஸில் சேரும் போது எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அப்போ நான் ஒரு அசிஸ்டண்ட் மேனேஜராக இந்த பத்திரத்தில் இருக்கிற மாதிரி நான் நடந்து கொள்வேன் என்று நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இந்த செயல்பாடு, ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த செயல்பாடு மிக முக்கியமானது. அப்போ ஒரு 3 காரியம் பிரியமானவர்களே. Le privilège du service, obligation du service, sauver pour servir. இந்த 3 காரியத்தை சுருக்கமாக பார்க்க போனால், அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்ய, தேவனுக்கு வேலை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பு என்பது ஒப்ளிகேஷன் டு சர்வீஸ், அதாவது ஒரு ஒப்ஷியம் அல்ல. தேவனுக்கு சர்வீஸ் செய்வது வந்து ஒரு சாய்ஸான காரியம் இல்லை, அது ஒப்ளிகேஷன். அதாவது கண்டிப்பாக தேவனுக்கு சேவை செய்தாக வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையான நீ சாட்சியோடு, ரட்சிக்கப்படுவதே சாட்சிக்காக, சாட்சியோடு வாழ. அப்போ சாட்சியோடு வாழ்கிற நீ, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீ தேவனுக்கு சர்வீஸ் செய்வதற்காகவே அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குங்கிறது ஊழியருக்கு மட்டுமல்ல. அப்போ எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த காரியம் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதன் மூலமாகத்தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு சேவை செய்யும் பொழுது தேவனுடைய ரட்சிப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த ஆசீர்வாதம் ஆகப்பட்டது. பிரியமான, அதற்கு பின்பாக அநேக காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஒரு ஆசீர்வாதம் என்பது, இன்றைக்கு பலர் அந்த ஆசீர்வாதத்தை தப்பாக போதிக்கிறாங்க. நான் சுருக்கமாக சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. என்ன பதில் சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து தானே நாமளே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பல ஆசீர்வாதம் கிடைத்ததா, பல பதவிகள் கிடைத்ததா, பல பெயர்கள் கிடைத்ததா என்றால் ஆம், வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்களேன், தேவகுமாரன் என்ற ஒரு அங்கீகாரம், மெசியா என்ற ஒரு அங்கீகாரம், அற்புதர் என்ற ஒரு அங்கீகாரம், போதகர் என்ற ஒரு அங்கீகாரம், மகிமை உள்ளவர், கனம் பொருந்தியவர் என்ற ஒரு அங்கீகாரம், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகின்ற ஒரு வல்லமை, பல நோயாளிகளை யார் வந்தாலும் சுகமாக்குகின்ற ஒரு வல்லமை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு எது காத்திருந்தது என்றால், அவமானம், வலி, வேதனை, பசி, பட்டினி, அவரை புறக்கணிப்பு, சிலுவை, மரண, அடி, கேவலமாக எல்லாமே அவருக்கு. அப்போ பிரியமானவர்களே, அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த இத்தனை காரியங்களுக்கு பின்னாக அவரோடு எது பயணித்தது? கடைசி வரைக்கும், சிலுவை வரைக்கும் எது பயணித்தது? இதுவும் தான் பயணிக்குது அவருக்கு. அடுத்தது எண்டே பார்த்தீங்கன்னா திரும்பி வராத ஒரு இடம், சிலுவை, மரணம். அந்த இடத்துல போய் அவர் முடிக்கிறாரு, தன்னுடைய அந்த செயல்பாடை முடிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். தேவன் கொடுத்த அந்த செயல்பாடை அவர் முடிக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதைத்தான் இயேசு கிறிஸ்து வாழும்போதே சொன்னார். என்னை பின்பற்றுகிறவன் என்ன செய்யணும்? தன்னைத்தானே வெறுத்து என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு. அப்போ ஊழியக்காரர் அவர் சிலுவை எடுக்கணும், விசுவாசி அவர் சிலுவை எடுக்கணும். யார் சிலுவையும் எடுத்து சுமக்க முடியாது. பிரியமான, அவரவர்களுக்கு என்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரவர்களுக்கு என்ற ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர், அவரவர்களுக்கு என்ற ஒரு தேவ பிள்ளை என்ற அங்கீகாரம், அவரவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் என்ற ஒரு அங்கீகாரம். எனவே பிரியமானவர்களே, தேவ பிள்ளையாக இல்லாமல் சர்வீஸ் செய்ய முடியாது, சாட்சி இல்லாமல் சர்வீஸ் செய்ய முடியாது. அப்போ தேவ பிள்ளையாக சாட்சியோடு சர்வீஸ் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாட்சி என்பது நற்குணம் சார்ந்தது, இருதய சுத்தம் சார்ந்தது, கண் சுத்தம் சார்ந்தது, நாவு சுத்தம் சார்ந்தது, சிந்தை சுத்தம் சார்ந்தது, இவை யாவும் கேரக்டர் சார்ந்தது என்று பார்க்குறோம். இந்த
நிலையில்தான் பிரியமானவர்களே நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்ந்து செல்ல வேண்டும். அப்போ தான் இந்த உலகம் இவன் விசுவாசம் உண்மையானது, இவன் உண்மையான தேவனுடைய பிள்ளை, இவன் செய்கிற தேவனுக்கு இவன் செய்கிற அந்த தொண்டு, அந்த சர்வீஸு, அந்த செயல் உண்மையாகவே அது தேவனை பிரதிபலிக்கிறது என்று யார் சொல்வார்கள்? மக்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து இவ்வளவு காரியத்தையும் ஒரு பக்கம் அவமானம் இந்த பாடு அனுபவிக்கிறாரு, இன்னொரு பக்கம் தேவன் கொடுத்த அந்த மகிமை, கனம், வல்லமை அதுவும் ஒரு பக்கம் அவர்கிட்ட செயல்படுகிறது என்று பார்க்குறோம். இந்த பேலன்ஸ் தான் பிரியமானவருடைய நம்முடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டும் என்று தேவன் சொல்ல. அதுதான் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்து அவரை பின்பற்றி பயணிக்கின்ற ஒரு காரியம். எனவே கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் தேவ பிள்ளையாக இருந்து சாட்சியோடு இருந்து தேவனுக்கு பணி செய்ய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீ மற்றவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த கர்த்தர் உனக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளையாக, உமக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு பிள்ளையாக ஆண்டவரே, என்னுடைய கேரக்டரில் உம்மை நாங்கள் வெளிப்படுத்த, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதை செயலிலே வெளிப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.